எங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையுமே நாங்க உயிரோட விட்டதா வழக்கமே இல்லை. சித்திரவதை பண்றது கூட எனக்கு அவ்வளவா பிடிக்காது தம்பிங்களா. அதனாலதான் இந்த டம்மியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது எப்படி வெடிக்க போகுது, நீங்க எப்படி செதற போறீங்கன்றத நான் கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்களா எப்படி வெடிச்சு செதறிச்சுன்னு? இதே மாதிரிதான் நீங்களும் செதற போறீங்க. ஆனா ஒண்ணு, இதை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லான வெடிகுண்ட உங்க மேல கட்டியிருக்கேன். இது வெடிக்கும் போது நாங்க பக்கத்துல இருந்தோம்னு வச்சுக்கோ, அப்புறம் எங்க உயிருக்கு ஆபத்து. அதனால 10 வச்சுட்டு நாங்க கிளம்புறோம். ஏய், குட் பை. கட்டி போடும்போது எனக்கு வந்துருச்சு. பார்த்து ரெண்டு சின்ன பசங்க இந்த குறைய பண்ணி இருக்காங்க. அவங்க ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இருந்தும் அவங்கள ஏன் இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியல? எங்களாலான எல்லா முயற்சியும் செய்துட்டு தான் சார் இருக்கும். இருந்தாலும் எங்க கையில சிக்கல. நோ 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 கூடிய சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிடும் சார். அவங்க 2 பேரும் சந்தேகப்பட்டு உங்க மேல விசாரணையில இறங்கிட்டாங்க. அவங்கள பிடிச்சேன், ஆனா தப்பிச்சிட்டாங்க. கொலை பண்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கோவம் வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா யாருக்குமே சந்தேகம் வராது. அலிபி பெர்ஃபெக்டா இருக்கும். தம்பி ஆஸ்பத்திரியில் வந்து சேர்ந்தேன். நீ சொல்றத கேட்டா அந்த பிளானே அடிபட்டு போயிடும் போல இருக்கு. ஆமா சார், உங்களுக்கு கோமா இல்ல, அது வெறும் நடிப்பின் வெளியாயிட்டா நீங்க தப்பவே முடியாது. ஒரு நோயாளிய டாக்டரோட உத்தரவு இல்லாம யாரும் பார்க்க முடியாது. இது எங்க அண்ணன் எனக்காக கட்டி கொடுத்த ஆஸ்பத்திரி. இங்க என் உத்தரவு இல்லாம எங்க அண்ணனை யாரும் நெருங்கவும் முடியாது. அவருக்கு கோமா இல்லைங்கிறத யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அண்ணே, நீங்க உங்க கோமா ஸ்டேஜ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க, அதுதான் நல்லது. தம்பி சொல்றதும் கரெக்ட். அதுக்குள்ள நீ எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டிடுறேன். தட்ஸ் இட். மீச தெரியுது, மூடிட்டு வா. சரிங்க காம்பவுண்டர் சார். யாரு பார்த்தாலும் கண்டுக்காத, போயிட்டே இரு. தனியா விட்டு கூடாத, பேஜாராயிடும் அப்புறம். இந்தாப்பா நிலே. எத்தனை நாளா இங்க வேலை பாக்குறீங்க? என்ன டாக்டர், நீங்க என்ன எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு பேட்ஜ் உண்டு. பேட்ஜ் குத்தாம இங்க வேலை செய்யக்கூடாது தெரியாது உங்களுக்கு? அப்பா, இதானா? எங்க உங்க பேட்ஜ்? டாக்டர் பத்தி அவ்வளவு சின்ன விஷயத்துல கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு. எங்க மெயின் சுவிட்சில் கையை வச்சுட்டு வரோன்னு பயந்துட்டேன். சீக்கிரம் பேட்ச் எடுத்து குத்து. அதுக்கு வேற தனியா 5 ரூபாய் கொடுத்துருக்கேன். என் பேர் ராமூர்த்தி. என் பேர் நர்ஸ் நர்கிஸ். இனிமே பேட்ஜ் குத்த மறக்காதீங்க. நீங்க குத்துலியா? அவர் உள்ள குத்தி இருக்கார். ஏப்பா, டிஎஸ்பி எவ்வளவு நேரமா வீல் சேர்க்க காத்திருக்காங்க. கொண்டாங்க சீக்கிரம். வீல் சேர் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி லெஃப்ட் தான் அவுட்டு. உஷாரா உட்காந்துக்குங்க. கோயிந்தா, ப்ளீஸ் அங்கிள், நீங்க யாரும் ஆபரேஷன் தியேட்டர் பக்கம் வரக்கூடாது. தேங்க்யூ. ஐயோ, அங்க பாரு, உங்க அப்பன் கவட்ட
காலனி உங்க அம்மா தெலுங்கு அறியும். டாக்டர் டாக்டர் ஹெல்ப் டாக்டர் இன்ஸ்பெக்டர் బావా నాకు నిశ్చయంగా ఆంబళ బిడ్డదా పొరக்கும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். వద్దు బావా ఆంబళ బిడ్డదా பொம்பளை பிள்ளை தான். అయ్యో முதல் சம்சாரத்துக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து நான் படுற பாடு போதாதா? అవును மங்கம்மா, బావా நமக்கு கல்யாணம் மே மாசம் 10ஆம் தேதி நடந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஒரு நல்ல செய்தி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. మే 10 లేదు బావా జూన్ 10 மே 10 జూన్ 10 மே 10 உங்க கல்யாணம் நடந்தது ஜூன் 17. குரல் வருது ஆளக்கான. ఒరే నాంగ కళ్యాణం నీకెప్పుడు తెలుసు அன்னைக்கு முகூர்த்த நாள் அதான் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. అదా ఆ? குதிரை மாதிரி கண்ணை மூடி இருக்கா? இதுக்கு முன்னாடி குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். டோக்கன் வாங்கிட்டீங்களா? டோக்கனா? என்ன சாப்பாடு போடுறாங்க? டாக்டரை பார்க்கணும்னா டோக்கன் வாங்கணும். ஓ, పొంగ్ పొంగ్. இதை ஏன்டா கையில வச்சிருக்க? உங்க வீட்டுக்காரரா? లేదు బావ அண்ணன். ఒరే யோ ஐயோ யோ காலையில ஏன் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு இருக்க? இந்த மருந்தை கொண்டு போய் அந்த பேஷண்ட்டுங்க கண்ணில் ஊத்து. பின்னாடியே பெரிய டாக்டர் வர்றாரு. ஏமா 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 அடிக்கிறா? ஏமா இந்த மிஷினை கொண்டு போய் அந்த ரூம்ல வைமா. போமா. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இருக்கிறேன். என்ன மிரட்டுற ஸ்டூபிட். ஏ சார், இங்க டோக்கன் குடுக்குறேன்னு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டானுங்களே. உங்களுக்கு எத்தனாவது பிரசவம்? 10வது. கண்ணை காட்டுங்க. கண்ணை தோற. இது எத்தனை? நீ எதை காட்டுறேன்னே தெரியல, எப்படி சொல்றது? ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் சார், சம்சாரத்துக்கு பிரசவம்னா புருஷங்க நிலையா மருந்து ஊத்துறாங்க? நான் கண்ணு வியாதிக்குள்ள வந்திருக்கேன். ஐயோ, என் 2 கண்ணு தெரியலையே. என் சம்சாரத்தை எங்க போய் தேடுவேன்? இப்படி வழுக்க இருக்காத என் சம்சாரத்துக்கு. மங்கம்மா 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 மங்கண்ணப்பள்ளி மங்கம்மா மங்கம்மா ஆ? மங்கம்மா என்ன மங்கம்மா, கீழ இருந்து மேல வரைக்கும் மதுரை திருமல மகள் தூள் மாதிரி ஒரே சைஸா இருக்கு. நாய்க்கு என்னங்க திட்டுதா? நானும் இப்படிதான் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன். பையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? ஐயோ, பயங்கரமான பாட்டியா இருக்கும் போல இருக்கு. போயிரு. அடச்சா சீயா, கண்ணை திறந்து கிழிச்சிருவேன் கிழிச்சு. மங்கம்மா ఏమిది అయ్యో నర్సమ్మా ఇక్కడ కూర్చు 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 నర్సు నీ దగ్గర Yes, ma'am. నాకు కొంచెం వివరం కావాలి. என்ன விவரம்? ఈ బిడ్డ ఆనా పొన్నా 9. ఏమిది 9 மாசத்தை சொன்னேன். மாசம். అది మాసం 9 అది నాకే తెలుసు. అది కాదు, ఈ వయసులో ఉన్న బిడ్డ ఆనా పొన్నాని ఇప్పుడే తెలుసా? முதல்ல உள்ள குழந்தை இருக்குதா கட்டி இருக்குதான்னு பாக்கணும். ఏమిది కట్టి కుట్టి బిడ్డ బిడ్డ அது பிட்டாவோ பீடாவோ நிறைய பேர் யூரின் டெஸ்ட்டுக்கு வந்துக்கிறாங்க, நிறைய பேர் மோஷன் டெஸ்ட்டுக்கு வந்துக்கிறாங்க. అది పోవటం నర్సు నీకు ఎత్తిని బిడ్డ కోయిందే எனக்கு 4, என் பொண்டாட்டிக்கு 4. పొండాటి ఏమి నీదాని పొండాటి என் புருஷனுக்கு 4, எனக்கு 4. ఒసాయ్ మూజీలో కొడతాను. అక్కడ నాలు ఇక్కడ నాలా அவர் பொண்டாட்டிக்கு 4, எனக்கு 4. ఏమిటి? ఆల ఉడిమే. ఆ, బిడ్డ వయసులో ఒదికిదు. ఆ? నువ్వు కేಳು వద్దు. కాదు కుర్తి కేಳು వద్దు. రా, రా. వద్దు. ఆ, కేಳು. அது மேல வலிக்குது. ஐயோ. ஐயா, என்ன எதுக்கு இப்படி ஆடிட்டு நடக்கிற? நடந்து நடந்து பழகி போச்சு. ஏய், என்ன பண்ண போற? கோமான்றான், பேண்ட் சட்டை போட்டுனுக்குறான். அது ஆபீஸ் கிளம்ப நேரத்துல கோமா வந்திருக்கோம். அர்ஜென்ட்ல அப்படியே வந்து படுத்துட்டாரு. நம்ம இந்த அமெரிக்கன் டாக்டர் ஆல்ஃபிரட் ஜாக்சன் ஒருத்தர் கண்டுபிடிச்சார புது மெத்தட். அதை இவன் மேல ட்ரை பண்ணலாமா? அது வந்து அக்குபஞ்சர் முறையில் அங்கங்க ஆணி அடிச்சாதான் கோமா தெரிஞ்சுன்றாங்க. ஐயோ, தலையில தலைமுடி அதிகமா இருந்தாதான் அந்த கோமாவே வருதான். அதனால ஒண்ணு பண்ணுவோம், தலையை சுத்தமா மொட்டாச்சிடுவோம். அப்படியா சொல்றேன்? ஆ. ஜப்பான் மெத்தட்ல கட்டவரில் கட் பண்ணாம கோமா தெரிஞ்சுன்றாங்களே. சரி, ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட், பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு கொடு. ஓ, இதுவா? ஓகே, இரு, வகையா உட்காந்துன்னு ஒரு வழி பண்றேன் இவரை. இவன் கட்டவரில் கட்டிங் பிளேயரே பத்த மாட்டேங்குது. சுண்டு வரல் தான் கரெக்ட்.
பாட்டி இதெல்லாம் அவனுக்கு சரிப்படாது. ஆ. சைனீஸ் மெத்தட ஃபாலோ பண்ணுவோம். என்ன சைனீஸ் ஸ்டைல்ல எவனையும் மேல தூக்கிடலான்றியா? அது இந்தியன் ஸ்டைலியா? ஆ. நாம இப்போ ஆஸ்திரேலியன் மெத்தட் பிரகாரம் ஆ. இந்த லட்டி எடுத்து ஆ. இவன் கால்லயே மொட்டு மொட்டுன்னு போடுறோம். குச்சி ஒடிஞ்சிடுமே. குச்சி உடையாது மேன், முட்டி உடையும். கோமா தெளிஞ்சிரும். போட்டுமா? போடு. ஏக், தோ, ஆ. தீன், ஆ. பகடா. சாப்பிடு. பாட்டி அப்படியே புஸ்தகம் மாதிரி மடிஞ்சிட்டான். இன்னும் கொஞ்சம் பைன் பண்ணலாமே. அதுக்கு இன்னும் ஒரு 4 சுத்து தேவைன்னு நினைக்கிறேன். சுத்து. திருவான். டாக்டர் வர. கப்பு நேக்குற. அம்மா ஏண்டா ஹாஸ்பிட்டல் லட்சணமா அது தம்பி ஆஸ்பத்திரியாச்சே ஜாகிரதையா பார்த்து போய் நான் இங்க வந்து படுத்தா அவங்க 2 பேர் நர்ஸாவும் வார்டு பாயம் வேஷம் போட்டு வந்து என்ன புரட்டி எடுத்துட்டாங்க. I don't want this bloody nonsense to happen again. Understand? உடனே ஹாஸ்பிடல் முழுவதும் செக் பண்ணி அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. போயா இல்ல நம்ம அத்தனை பேரும் மாட்டிப்போம். போங்க. பண்ணாலும் இந்த சுகவனை அசைய மாட்டேங்கிறானே. இவனை விட எருமாட்டு தோல்காரன் வேற எவனமே இருக்க மாட்டான். இவன் தான் கொலைகாரன் தெரிஞ்சு போச்சு. இவனை எப்படி மாட்ட வைக்கிறதுனா புரியல. பார்ட்டி ஒரு அருமையான ஐடியா. இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, சுகவனம் மட்டும் இல்ல இந்த ஆஸ்பத்திரியே எந்திரிச்சு ஓடும். நீ லெப்ட்டுக்கா போ, நான் ரைட்டுக்கா போயிட்டு வரேன். எஸ். ஹலோ மாருதி நர்சிங் ஹோமா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. உங்க ஆஸ்பத்திரியில் ஒரு பயங்கரமான வெடிகுண்டு வச்சிருக்காங்க. அது இன்னும் 10 நிமிஷத்துல வெடிக்க போகுது. தயவு செஞ்சு எல்லாரையும் கூட்டிட்டு ஓடிடுங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலே தரமட்டமாயிரும். வார்டன் ஹாஸ்பிடல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? ஓடுங்க. ஹாஸ்பிடல்ல குண்டு வச்சிருக்காங்களா? ஹாஸ்பிடல் உடைய போதா, சீக்கிரம் ஓடுங்க. ஐயோ, ஹாஸ்பிடல்ல குண்டு வச்சிருக்காங்க. கிளம்பி ஓடியா? சார் ஹாஸ்பிடல்ல பாம்பு வச்சிட்டாங்களா? சீக்கிரம் வாங்க சார். உனக்கான கோமா? வாங்க வாங்க, இந்த கொலையை பிரமாதமா துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பாட்டி தான் சார். சகலன்றதுக்காக மரியாதைக்கு சொல்றாரு. அந்த கொலைக்கு காரணமே இவர்தான். பாட்டி. சே, அந்த கொலையை கண்டுபிடிச்சது காரணமே இவர்தான். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு அருமையான ஐடியா. என்ன? நீங்க ஒரு கொலையை பண்றீங்க. பயப்படாதீங்க. நீங்க பண்ண கொலைய நம்ம பாட்டி தான் பண்ணுச்சுன்னா அதை உள்ள தள்ளிடும். ஒரு கொலையை கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்கு ப்ரமோஷன். எப்படி? உனக்கு 14 வருஷம்.